ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு குட்டியான முறுமுறு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சமோசா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் எவ்வளோ சமோசா உங்களுக்கு அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவை எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பூரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பிசைஞ்சு எடுத்த மாவை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி நல்ல மெல்லிசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் சமோசா. சமோசா ஷீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தி மாவை ஒரு சப்பாத்தி மாவுக்கு மேலே மைதா மாவை தூவி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த சப்பாத்தி மாவை வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி மாவு உருட்டி எடுத்திருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் ஒரு சப்பாத்தி மாவாக வச்சு 1 minute or 2 minutes, மினிட் கூட வேண்டாம், 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் இதில் குக் பண்ணி எடுத்துக்கணும். அது மேலே பார்க்குறதுக்கு நமக்கு சப்பாத்தி மாதிரி இருக்கக்கூடாது, லைட்டாக குக்கான மாதிரி. அப்படின்னா கொஞ்சமாக அது மேலே குக்கான மாதிரி நமக்கு தெரியும், ஒயிட் கலரில் ரவுண்டாக. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். இது தான் நம்ம சமோசா ஷீட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம மறுபடியும் வெஜிடபிள் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நீங்கள் டைரெக்டாக மாவை இது பண்ணி பண்ணுறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தனித்தனியாக நான் சொன்ன மாதிரி 2 செகண்ட்ஸை ஹீட் பண்ணி எடுத்தால் நம்மளோட சமோசா ஷீட் ரெடி ஆகிடும். அது குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சமோசா ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டையும் நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
சமோசா ஸ்டஃப் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். 2 கேரட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பவுல் அளவுக்கு பீன்ஸ். இவ்வளோ காய்கறி தான் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமோசா 2 எட்ஜ் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணியிருக்க ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து இந்த ஷீட்டுக்குள்ளாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா சமோசா ஷீட்டோட எட்ஜில் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணாலும் தனியாக பிரிஞ்சு எதுவும் வராது. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. சமோசா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.